NCERT Grade 11 Chapter 4 Chemical Kinetics உடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 4.11 Explain the important aspects of resonance with a reference to the carbonate ion. CO3 2- ion வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. CO3 2- நம்ம இப்போ லூயிஸ் ஸ்டார் ஸ்ட்ரக்சர் போட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பாருங்க. C double bond O and O minus and O minus. ஸோ இந்த மாதிரி வரும். அப்போ நமக்கு என்ன வரும்? 2 single bond oxygen, right? அதே மாதிரி என்ன வரும் நமக்கு? 1 double bond oxygen வரும், ரைட்டா? ஸோ இதுதான் இதோடைய லூயிஸ் ஸ்டார் ஸ்ட்ரக்சர். நம்ம எப்படி போட்டாலும் பட் இங்கே என்ன நமக்கு நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக நமக்கு பாண்ட் லென்த்தை நம்ம மெஷர் பண்ணும்போது கார்பன் அயான்ஸுக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா, கார்பன் ஆக்சிஜன் பாண்டை நம்ம மெஷர் பண்ணும்போது எனக்கு 2 வேல்யூ வரணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபார் சிங்கிள் பாண்ட் அண்ட் அனதர் வேல்யூ ஃபார் டபுள் பாண்ட் வரணும். பட் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இட் வில் டோட்டலி கிவ்ஸ் ஒன்லி 1 வேல்யூ. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு அங்கே 2 விதமான பாண்டிங் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? வித் ஹெல்ப் ஆஃப் ரெசனன்ஸ். அப்போ நம்ம இதுக்கு ரெசனன்ஸ் வரைஞ்சா எப்படி இருக்கும்? முதல் இதுக்கு லூயிஸ் ஸ்டார் ஸ்ட்ரக்சரில் நம்ம எலக்ட்ரான் இங்கே எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? 8 எலக்ட்ரான்ஸ் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் நான் எலக்ட்ரான் போடல. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இட் வில் டேக் டைம். அப்போ என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இங்கே டபுள் பாண்ட் ஓ இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே ஓ, இங்கேயும் ஓ இருக்குது, ரைட்? இது 2-. அடுத்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அகெயின் இது 2-. இப்போ நான் வரைகிறது எல்லாமே ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான், ரைட்? ஸோ அதுக்கு நம்ம 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆயிடலாம். இந்த 3க்கும் என்ன வித்தியாசம்? இந்த டபுள் பாண்டோடைய பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டில் இங்கே இருக்க டபுள் பாண்ட் எங்கே மூவ் ஆகுது? வெயிட், நான் இதுக்கு வேறு கலர் யூஸ் பண்ணுறேன், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் எங்கே மூவ் ஆகுது? இங்கே மூவ் ஆகுது. ஸோ இங்கே வந்துருச்சு பாருங்கள், தெரியுதா? அடுத்து இந்த பாண்ட் எங்கே மூவ் ஆகுது? இங்கே நமக்கு மூவ் ஆகுது. ஸோ இங்கே வந்துருச்சு. அகைன் இந்த பாண்டை நான் இங்கே மூவ் பண்ணேன்னா ஐ வில் எண்ட் அப் வித் த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், ரைட்டா? ஸோ எனக்கு என்ன ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ இது ஒரு கம்ப்ளீட் ரெசனன்ஸ். அப்போ எத்தனை ஸ்ட்ரக்சர் வருது எனக்கு? 3 ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ இதை நான் ஸ்ட்ரக்சர் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது ஸ்ட்ரக்சர் 2, இது ஸ்ட்ரக்சர் 3. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டபுள் பாண்டு நமக்கு ஒரே இடத்துல டீலோக்கலைஸ்டாக இல்லை, சரி லோக்கலைஸ்டாக இல்லை. ஸோ அதனால் ஒரே இடத்துல இல்லை லோக்கலைஸ்டாக. அதுக்கு பதிலாக நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த எலக்ட்ரான், இந்த டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன ஆகும்? நமக்கு இந்த பாண்டை மெஷர் பண்ணும்போது இந்த டபுள் பாண்ட் என்ன இருக்காது, நமக்கு இந்த இடத்த மெஷர் பண்ணுவோம், ஆனால் இங்கே டபுள் பாண்ட் இருக்காது. திடீர்னு இது சிங்கிள் பாண்டாக மாறும், அகைன் இது டபுள் பாண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த பாண்ட் லென்த்தை மெஷர் பண்ணுறதுல கன்ஃபியூஸ் வரும். அப்போ இந்த ஒரு பாண்ட் வந்து இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் 3 ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ அதோடைய பாண்ட் நமக்கு எப்போ இருக்குன்னா 1.33 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அதோடைய பாண்ட் ஆர்டராக இருக்கும், சரியா? அப்போ என்ன ஆகும்? இதுக்கு 1.33, 2 வராது, ரைட்டா? யூஸ்வலாக இப்போ நம்ம இங்கே இருக்க ஸ்ட்ரக்சருக்கு பாண்ட் ஆர்டர் எழுதணும்னா இதுக்கு நடுவில் இது 1, இது 1, இது 2 அப்படின்னு எழுதுவோம். இப்படி இருக்காது. நமக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல 1.3, 1.3 அண்ட் 1.3 இருக்கும். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு 4 வரும். இங்கே பாருங்கள், 1, 1, 2 ஆட் பண்ணால் 4 வருது. அதே மாதிரி 1.3, 1.3, 1.3 ஆட் பண்ணிங்கன்னா வரும் 3.9 வரும். இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 4. கரெக்டாக 4 வர மாதிரி வரும், ரைட்டா? அப்போ பாண்ட் ஆர்டர் நமக்கு யூனிக்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்போ இந்த CO பாண்டை மெஷர் பண்ணும்போது எனக்கு சிங்கிள் பாண்டுக்கும் டபுள் பாண்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ வராது. அதுக்கு பதிலாக என்ன, ஒரே ஒரு வேல்யூ 1.33 இந்த பாண்ட் ஆர்டருக்குரிய லென்த் வேல்யூ எனக்கு வரும். ஸோ வி கேன் எக்ஸ்பிளைன் திஸ் ரீசன், ஏன் வந்து வேல்யூ வரலன்றதை ரெசனன்ஸ் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த 4.11 கொஸ்டினுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.